இப்போ மதியம் 2 மணி. 2 மணின்னு சொன்னா யாருன்னா நம்புறீங்களா? ஆமாங்க. இப்போ மதியம் 2 மணி தான். இவ்ளோ அழகா மேகக்கூட்டங்கள், அப்படியே மழை, சாரல், வாவ்! செம்ம ஒரு கிளைமேட். எங்க போயிட்டுருக்கோம்னா, நம்போ வயல்ல விதைச்சு அறுவடை செஞ்ச நிலக்கடலைய நம்ப எண்ணெயா மாத்துறதுக்காக இப்போ செக்குக்கு போயிருக்கோம். நம்ம எவ்வளோ தான் பேக்டு ஐட்டம்ஸ், நல்ல சத்துக்கள் நிறைந்த ஐட்டமா நம்ம கடையில வாங்கி செஞ்சு சாப்பிட்டாலுமே, அதில நம்ப நினைக்கிற மாரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குதா? அது நம்ப கரெக்டான ரேஷியோ தான் எடுத்துக்குமான்றது சந்தேகம். நம்ம இந்த மாரி நம்ம கண் முன்னாலேயே நம்மளே விதைச்சு, நம்மளே அறுவடை செஞ்ச பொருட்கள உண்ணும்போது, அதில வர சுகமே தனி சுகம் தான். அது ஒரு டேஸ்ட். அது நம்முடைய மண் வாசனைய நம்பளுக்கு பிரதிபலிக்கும். எண்ணெய் ஆல்மோஸ்ட் வர தொடங்கிடுச்சு. அ இப்போ கடலை அரைஞ்சு புண்ணாக்கா மாறுற ஸ்டேஜ். அத பார்க்கும்போது அவ்ளோ சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. மீன்வைல் ஹார்வர்ட் அவங்க கொள்ளு பாட்டிக்கிட்ட ஒரு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தான். அவ்ளோ கண்ணுங்க. அவ்ளோ க்யூட்டா அவன் போயிட்டு குடுத்துட்டு வந்துட்டு, ஸோ க்யூட் இல்ல? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிய போகுது. ஏறக்குறைய எங்களுக்கு ஒரு 6, 7 லிட்டர் கடலை எண்ணெய் கிடச்சிச்சு. இத நாங்க சந்தோஷமா எடுத்துட்டு வந்தோம். கடைசியா பேக் பண்ற வீடியோஸ்லாம் என்னால பின் பண்ண முடியல. இது போல சத்தான உணவுகள நீங்களும் சாப்பிடுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.